நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 2 பல்லில் ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல தரமான கிடாரிங்க. தலைச்சனுக்கே நல்ல கறவைத்திறன் வாய்ந்த கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த கிடாரியோட கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தனித்தனியாக பார்க்கலாம். பியூர் ஜெர்சிங்க, நல்ல வளர்ப்பு கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மடிசெட்டு, நல்ல காம்போலங்க. இன்னும் ஒரு வாரம் டைம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரி. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் பிடிக்குங்க. 2 பல்லுங்கிறனால கண்டினியூஸாக ஒரு 5 ஈத்துக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல வாட்டு சாட்டமாக நல்லா நெட்டு போக்கான கிடாரி. நெத்தி சுழி ஆகட்டும், முதுகு சுழியாட்டம் கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது. தவறான சுழி எதுவும் இல்லை அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டுங்க. நேரில் வாங்க, வந்து பாருங்க, செக் பண்ணியே எடுத்துக்கங்க. நல்ல எலும்பு கணத்தில் நல்ல தரமான கிடாரிங்க. இந்த கிடாரியில் தாராளமாக 10 to 12 லிட்டர் தாராளமாக கறவை வரும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்க. அப்படி நேரில் வாங்கன்னு தான் சொல்கிறேன். அப்படி நேரில் வந்து பாருங்க, செக் பண்ணுங்க, அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்லைன்னா கூட நீங்களே தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. நாங்களே இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் மாட்ட அனுப்பி போதிய தகவலை தருவோம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி 2 பல்லு தலைச்சங்கிடாரி, 9 மாதம் சினியாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம் பிடிக்கும். ஒரு 10லேருந்து 12 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. சுழி தவறில்லாத கிடாரிங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க.